மாநில செயலாளர் சொன்னார். அதே போன்று எமது கெமுனுபுர கௌரவ உறுப்பினர் சொன்னார். கௌரவ தலைவர் சிவேனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் இருக்கின்ற போது பெண்களுக்கான வலுவாக்கத்திற்கான பல அபிவிருத்தி பணிகளை செய்தார். அதன் காரணமாக கௌரவ தலைவர் சிவேனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருப்பின் சாதாரண இலங்கையில் இருக்கின்ற குற்றவியல் நடைமுறை கோவைகளின் அடிப்படையில் விசாரிக்கப்பட வேண்டும். அவர் அரசியலில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த மகளிர் தினத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். நாங்களும் அந்த கோரிக்கையினை முன்வைக்கின்றோம். பெண்களின் தலைமைத்துவங்கள் 100% குறிப்பிடலாம். ஊழலற்ற நிர்வாகங்களை மக்களுக்கு வழங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புக்கும் இருக்கின்றது. பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும். இதிகாசம் தொடக்கம் இன்று வரை பெண்களை போற்றுகின்ற கலாச்சாரம் எங்களிடம் இருக்கின்றது. பெண்களை இழிவுபடுத்தியதற்காகத்தான் 2 பெரும் நாங்கள் படிக்கின்ற இதிகாசங்களில் இருக்கின்ற மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் எதனால் சண்டை வந்தது? ராமாயணத்தில் என்னதால் சண்டை வந்தது? எதனால் யுத்தம் உண்டது? சீதையை இழிவுபடுத்தியதற்காக ராமாயணம் யுத்தம் இடம்பெற்றது. மகாபாரதம் திரௌபதியை கேவலப்படுத்தியதற்காக இடம்பெற்றது. 2 பெரிய யுத்தத்துக்கு காரணமே நீங்க தான், பெண்கள் தான். ஆகவே நீதி கதைகளை மக்களுக்கு போதிக்கின்ற வழிநடத்துகின்ற தலைமைகள் எல்லாம் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். ஊடக நண்பர்களும் இருக்கின்றார்கள், ஆண்களும் இருக்கின்றார்கள். நமது கட்சியிலும் தலைவர் பணிக்குழு எல்லாம் இருக்கின்றார்கள். சொன்னால் கோவித்தாலும் பரவாயில்லை. ஆண்கள் உழைக்கின்ற பணத்தை அரைவாசி பேர் மதுபான கடைகளில் கணக்கு காட்டுகின்றார்கள், பெண்களிடம் கணக்கு காட்டுவதில்லை. அதன் காரணமாகத்தான் இன்று பெண் சமூகம் சீரழிகின்றது. ஆகவே இந்த மகளிர் தினத்தில் இருந்தாவது பெண்கள் சமூகத்தில் வெளிப்படைய வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும். பெண்கள் அரசியலில் ஆளுமை மிக்கவர்களாக வருகின்ற போது எல்லாவற்றையும் தீர்த்துக் கொள்கின்ற நிலைமை அவர்களுக்கு ஏற்படும். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பதற்கான இடங்களை திறந்து கொடுத்திருக்கின்றது. நீங்கள் அரசியலுக்கு முன்னுக்கு வர வேண்டும் என்று பலர் தூற்றுவார்கள். தூற்றட்டும். ஆனால் பெண்கள் எல்லோரும் ஒன்றாக மாறிவிட்டால், ஒன்றாக சேர்ந்து விட்டால் அந்த நிலைமை வராது.